ஹலோ, இந்த வீடியோவில் NCERT கிளாஸ் 12 எக்ஸசைஸ் நம்பர் 10.3 வெக்டர் அல்ஜிப்ரா அதில் கூட ஒவ்வொரு கொஸ்டினையும் சால்வ் பண்ணி நம்ம போட்டுட்ருக்கோம். இது ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோ. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சால்வ் பண்ண போகிற கான்செப்ட் என்னென்னா, ப்ராப்ளம் என்னென்னா 13th ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். We shall get started. If A vector, B vector, C vector are unit vectors such that A vector plus B vector plus C vector is equal to 0 vector, find the value of A vector dot B vector plus B vector dot C vector plus C vector dot A vector. Okay, இப்போ இந்த இதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. போலாமா? சொல்யூஷன் A vector dot B vector plus C vector is equal to 0 vector தான். மேத்தமெட்டிக்கலி நம்ம என்ன பேசலாம்? இட் இஸ் அன் ஈக்லிபிரியம் கண்டிஷன். கண்டிஷன் ஃபார் ஈக்லிபிரியமாக இருக்குது தான் இந்த கண்டிஷன். 3 வெக்டர் A வெக்டர் B வெக்டர் C வெக்டர், இட் க்ளோசஸ். ஃபிசிக்கலாக பேசணும்னா இது A வெக்டர் ப்ளஸ் B வெக்டர் ப்ளஸ் C வெக்டரை ஈக்லிபிரியம்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதை கிராஃபிக்கலாக வரையும் போது இட் வில் பி லைக் திஸ். கிராஃபிக்கலாக வரையும் போது இட் இஸ் திஸ். இப்போ நம்ம கேட்டிருக்கிறது என்ன? வாட் வி ஹேவ் டு ஃபைண்ட் A வெக்டர் டாட் B வெக்டர் ப்ளஸ் B வெக்டர் டாட் A வெக்டர் ப்ளஸ் B vector dot C vector plus C vector dot A vector என்னன்னு தான் நமக்குடைய கேள்வி. Okay, now to go with this and also given that மூணுமே யூனிட் வெக்டர்னு கொடுத்துருக்காங்க. magnitude of A, magnitude of B, magnitude of C மூணுமே என்னது தான்? யூனிட் வெக்டர். அதனால் அதனுடைய வேல்யூ 1. ஓகே, வில் மூவ் ஃபார்வர்ட். இப்போ இதான் நம்முடைய கொஸ்டின் டு ஃபைண்ட் அண்ட் ஐ வில் ஹைலைட் என்ன ரெட் திங். இதான் நம்ம கண்டுபிடிக்கணும். போலாமா? ஓகே, இஃப் அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இஃப் தெர் ஆர் 2 கண்டிஷன்ஸ், இஃப்னு 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வில் ஸ்டார்ட் வித் திஸ். இதை வச்சு நம்ம ஆரம்பிக்கலாம். போலாமா? ஸோ கிவன் தட் அது 0. இப்போ என்ன பண்ணுறேன், ஆரம்பிக்கிறத நான் எழுதுகிறேன். A வெக்டர் டாட் B வெக்டர் ப்ளஸ் C வெக்டரை அதையே அதோட டாட் ப்ராடக்ட் பண்ண போகிறேன். ஐம் கோயிங் டாட் ப்ராடக்ட் வித் த சேம் திங். A வெக்டர் ப்ளஸ் B வெக்டர் ப்ளஸ் C வெக்டர். அப்போ ஆன் த ரைட் ஹேண்ட் சைட் 0 வெக்டர் டாட் 0 வெக்டர். ஓகே, நைஸ், சூப்பர், எழுதியாச்சு. இப்போ A வெக்டர் டாட் A வெக்டர் என்ன? A வெக்டர் டாட் B வெக்டர், A வெக்டர் டாட் C வெக்டர். ஓகே, A வெக்டர் டாட்டட் வித் A வெக்டர். அடுத்து A வெக்டர் டாட்டட் வித் B வெக்டர், A வெக்டர் டாட்டட் வித் C வெக்டர். We'll use this operation. இந்த ஆப்ரேஷன் நம்ம பயன்படுத்த போகிறோம். We are going to use the additive distributive property, addition distributive of the dot product. பண்ணலாமா? ஸோ A வெக்டர் டாட் A வெக்டர். ஸோ I'll have a implies before. implies என்ன சொல்ல வருதுன்னா, A வெக்டர் டாட் A வெக்டர் ப்ளஸ் A வெக்டர் டாட் B வெக்டர் ப்ளஸ் A வெக்டர் டாட் C வெக்டர். ஸோ the first part is done. இப்போ அதை மாதிரியே நம்ம செகண்ட் பார்ட் பண்ணலாமா? வில் டூ வித் B வெக்டர் டாட் A வெக்டர், B வெக்டர் டாட் B வெக்டர், B வெக்டர் டாட் C வெக்டர். ஸோ I'll have a ப்ளஸ் சைன், ஒரு ப்ளஸ் சைன் போட்டுக்கிறேன் அண்ட் I'll go with ப்ளஸ் சைன். B வெக்டர் டாட் A வெக்டர் ப்ளஸ் B வெக்டர் டாட் B வெக்டர் plus B vector dot C vector.
then next comes plus c vector dot a vector, c vector dot b vector, c vector dot c vector. பண்ணலாமா? we are going to do the third part. மூணாவது பகுதியை பண்ண போகிறோம். c vector dot a vector plus c vector dot b vector plus c vector dot c vector is equal to 0 vector dot 0 vector. என்ன? What is 0 vector dot 0 vector? It is 0, the magnitude of 0, the whole square. What is magnitude of 0 for 0 vector? 0. 0 square வரப்போகுது. 0 square இருக்கும். What is 0 square? 0. புரியுதுடா? 0 square is 0. ஓகே, நம்ம வந்து சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம பயன்படுத்த போகிறோம். அண்ட் தென் we are going to move forward. இது ரெண்டு யூனிட் வெக்டர்னு சொல்லிட்டாங்க, அப்படி தானே? ஸோ they are told that we are given an unit vectors. A, B, C are unit vectors. ஸோ அப்போ நான் A vector dot A vector என்ன? நம்ம டாட் ப்ராடக்ட் லேர்ன் பண்ணியிருக்கோம்ல. ஸோ magnitude of A the whole square. So what is magnitude of A? It is a unit vector, அதனால 1 square is what? 1. ஸோ அதே மாதிரி நம்ம எப்படி எழுதலாம்? B vector dot B vector is equal to magnitude of B the whole square, that is equal to 1 square equals to 1. C vector dot C vector is equal to magnitude of C vector the whole square and 1 square is equal to 1. ஸோ இதெல்லாம் நம்ம அந்த கரஸ்பாண்டிங் பிளேசஸில் ரீப்ளேஸ் பண்ணிடலாமா? A vector dot A vectorக்கு பதிலாக நான் என்ன எழுதிடலாம்? 1. B vector dot B vectorக்கு பதிலாக 1. C vector dot C vectorக்கு பதிலாக 1. And a 1 here, 1 here and a 1 here. Okay, so A vector dot B vector is equal to B vector dot A vector by commutative property. Commutative property badi we have A vector dot B vector is equal to B vector dot A vector. அப்புறம் B vector dot C vector is equal to C vector dot B vector. அப்புறம் C vector dot A vector is equal to A vector dot C vector. இது அங்கங்க மாற்றி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? எழுதிக்கலாம். So A vector dot C vector எப்படி எழுதிக்கலாம்? I can write it as C vector dot A vector. ஒரு சைக்கிள் மாதிரி, ஒரு சுழற்சி மாதிரி எழுதிக்கலாமா? ஸோ I don't want to touch இந்த பார்ட்டை நான் தொட விரும்பலை. If I touch this part, இதுவும் தொட வேண்டாம். ஸோ I will touch this part. இது எப்படி எழுதுறேன்? இது தொடறேன். ஸோ this is what? B vector dot C vector. இப்போ இங்கே பாருங்கள், we have 1 plus 1 plus 1. So 1 plus 1 plus 1 is what? It is 3. 1 plus 1 plus 1 is 3. A vector dot B vector, and we had இங்கே ஒரு பார்ட் இருந்துச்சு. We had a part here, B vector dot A vector. அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? A vector dot B vector எழுதிக்கலாம். ஸோ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? I can add these two and what happens? This becomes 2. So plus 2 times of A vector dot B vector. C vector dot A vector plus C vector dot A vector என்ன ஆகும்? It becomes 2 times of C vector dot A vector. 2 times of C vector dot A vector. So plus B vector dot C vector plus B vector dot C vector நான் ரெண்டு தடவை இருக்கா? So I will write twice of B vector dot C vector. இந்த இதை நம்ம சேர்த்து எழுதிட்டோம். ஸோ மொத்தமாக லெஃப்ட் ஹேண்ட் சைடு எல்லாத்தையும் we have shrunk it, சுருக்கிட்டோம். அப்புறம் I will make it 0 on the right side. So what happens? The 3க்கு பிறகு if I bring the 3 there, it becomes minus 3.
ஓகே, இதுலேருந்து யாரை பொதுவாக வெளியே எடுக்கலாம்? 2 பொதுவாக வெளியே எடுத்தால் 2 times a vector dot b vector டாட்னு இங்கே ப்ளஸ் போட்டேன் பார்த்தீங்களா, கவனமாக எழுதுங்க. டாட் b vector ப்ளஸ் b vector dot a vector ப்ளஸ் b vector dot c vector எழுதிட்டு, if I have this 2 here, if I bring to the right side, என்ன ஆகும்? we are done with the numerical. ப்ராப்ளத்தை முடிச்சிட்டோம். a vector dot b vector, b vector dot c vector plus c vector dot a vector is equal to -3 divided by 2. So we have completed the problem. So the problem is done. If doubt irundha, kindly let me know in the comment. Thank you for watching the video till the end. Bye. நன்றி.